கிடக்குறாரு? அபச்சாரம் அப்பெல்லாம் சொல்லப்படாது. அவ அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்கா. எதுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கார். அம்மாவோட வேண்டுதல செய்துட்டு இருக்கார். நானும் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். நீங்களும் செய்யலாமே. இந்தாங்க பாட்டி, நானும் அங்க பிரதட்சணம் பண்ண போறேன். அம்மா சாமிக்கு வேணும்னா தமா பண்ணணும். நான் இப்ப வேண்டிக்கிட்ட பண்ணியே ஆகணும். இப்படிதான் மாத்தவே முடியாது. போய் பண்ணு. இந்த பக்கம் அந்த ஆள் பண்றாரு, நான் அந்த பக்கம் பண்ணுவேன். இந்த பக்கம் வேணாமா? சரி அந்த பக்கம் போ. என்ன பொண்ணு போ. நீயா? நீ எங்க இருந்து வர்ற? தெரியல. அங்க பிரதட்சணம். அங்க பிரதட்சணமா? அது இந்த பக்கம்ல வரணும். நீ இங்கிட்டு வர்ற? நான் எந்த பக்கம் வேணாலும் வருவேன். உனக்கு என்னையா? நான் இன்னும் பாதி அங்க பிரதட்சணம் பண்ணணும். நீ எழுந்து போ. எந்திரிச்சு போவா? இந்த கோயில முத டிக்கெட் வாங்கினது நான் தான் முத உருண்டு வந்தேன். நீ அந்த பக்கம் எந்திரிச்சு போ. போக முடியாது. போக முடியாதா? ஏ பூசாரி, யார் கடை கொடுத்த டிக்கெட் இருக்கு? அவரை ஏன் கூப்பிடுற? நீ எழுந்து போ. நான் எந்திரிச்சு போக முடியாமா? நீ வேணா எந்திரிச்சு போ. நானும் போக முடியாது. ஐயோ, 2 பேரும் எந்திரிச்சு போக முடியாது. இப்ப அங்க பிரதட்சணம் முடிக்கணும், என்ன பண்றது? என்ன ஒரு வழி இருக்கு. என்ன வழி? கண்ணு முடிக்க. அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா தாயே, அம்மா. கண்ணை முடிக்க. என்னடா அது? அது ஒண்ணு இல்லப்பா, காலையில கோயில் அங்க பிரதட்சணம் பண்ணல, அந்த ஞாபகத்துல. என் மேல அங்க பிரதட்சணம் பண்றியா? அறிவு கிட்டவனே, பேசா படுத்து தூங்கு. மூச்சே நின்று போல இருக்கு. அப்பா. இல்லப்பா, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். தம்பி ராசா, என்னண்ணே? கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் தள்ளி விட்டு போயிருப்பா. நான் வந்துடுறேண்ணே. இதுதான் ஐயாவோட வாகனம். புதுசா இருக்கே, அப்படி இருக்க கூடாது. என்னண்ணே, வண்டி மாடிக்கிடுச்சா? ஆமாப்பா. சரி, ஏறி உட்கார்ந்து தள்ளி விட்டுறேன். நம்ம வண்டில இருந்து ஸ்பேனர், சுத்தி, கத்தி, அருவா எல்லாத்தையும் எடுத்து வா. சரி, இந்தா. நீ வெள்ளை காட்டு, நீ இந்த பெடல காட்டு. அருவாளை வச்சுட்டு நான் என்னடி பண்ணி அந்த டயரை வெட்டு. சரி, இவருக்கு உட்கார்ந்து ஒரு சீட் வேற. போயிட்டு வாங்கண்ணே. Look at that. It's very cute, no? ஐயா, என்ன தேடுறீங்க? இங்க ஒரு சைக்கிள் நிப்பாடி இருந்தா காணுங்க. உங்க சைக்கிள் தானே? ஆமா. டோர்க்கே. நீங்க வேற யாரும் மூட்டை வச்சிருக்காங்க, அத போய் சைக்கிள்ங்கறீங்க. இல்ல, உங்க சைக்கிள் தான். சும்மா விளையாடிட்டு இருக்காம. நான் சொன்னது நம்பலையா நீங்க? நிஜமா உங்க சைக்கிள் தான். வாங்க பாருங்க. பாத்தீங்களா? என்ன தகச்சு போய் நின்னுட்டீங்க? இப்போ ஒண்ணும் கெட்டு போல. இதை எடுத்து போய் காயலாங்கடையில கொடுங்க. பேரிச்ச பழம் இவ்வளவு கொடுப்பாங்க. வாங்கடி. இத மறந்துட்டேன், சாரி. இது என்ன கோயில் டி? அதான் போய் பார்க்க போறோம்ல. இவன் இப்படி கேள்வி மேல கேள்வி கிட்ட ஆள தொலைப்பா. ஆமாண்டி. இது ரொம்ப அழகா இருக்குல்ல. வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வரணும்டி.
இது மாடு இருக்கு, வண்டியும் காணோம், வண்டிக்காரனையும் காணோம். அதானே. அம்மா ஏதோ தேடுறீங்க போட்டுருக்கு. இல்ல, எங்க வண்டி இங்க நிறுத்தி வச்சிருந்தோம், காணோம். உங்க மாட்டு வண்டி தானே? கொஞ்சம் இருங்க. இந்தாங்க, இதுதான் உங்க மாட்டு வண்டி. என்ன பாக்குறீங்க? என் சைக்கிளுக்காவது பேரிச்சம்பளம் கொடுப்பான், இதுக்கு எதுவுமே தரமாட்டான். வேணா ஒண்ணு செய்யலாம், உங்க நெத்தியில திருநீரை பூசிக்கலாம். என்னம்மா நாட்டாம, நீங்க தான் இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பா? எம்மா, பம்பு வழக்கு எதுவா இருந்தாலும் செம்பு வைக்காம தீர்ப்பு சொல்ல மாட்டான் அந்த நாட்டாம நாகராஜ். தீர்ப்பை இப்ப சொல்லுங்க, செம்பு நாளைக்கு வச்சுக்கலாம். அப்படியா? சரி இருக்கட்டும், பெரிய எடுத்து பொண்ணு. எடுத்து ஊத்திக்கிட்டாலும் ஒண்ணுதான், இறங்கி முங்கினாலும் ஒண்ணுதான். என்னமா பிரச்சனை? இந்த ஆள் என் மாட்டு வண்டி கொளுத்திட்டாரு. ராசா, நீயா? நீ ரொம்ப நல்ல பிள்ளையாச்சப்பா. நாட்டாம வருத்தப்படாதீங்க. ஏன் சைக்கிள் அந்த பொண்ணு உடச்சு பிடிச்சு, அதற்கு அந்த பொண்ணு மாறுபடி அரிச்சு விட்டேன். கரெக்ட் தான். என்ன கரெக்ட் தான்? சைக்கிள் மாட்டு வண்டி ஒண்ணாயிடுமா? சைக்கிள் 1500 rupees, என் மாட்டு வண்டி 10,000 rupees. நிப்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டு. என்னம்மா எதா இருந்தாலும் தமிழ்ல பேசு, ஹிந்தியில பேசி ஆள் அதிர்ச்சாக்காத. இப்ப என்ன பண்ணு சொல்லு. அவர் சைக்கிளை நான் உடைச்சது உண்மைதான். நான் அவருக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்துறேன். பதிலுக்கு அவர் எனக்கு ஒரு புது மாட்டு வண்டி வாங்கி தர சொல்லுங்க. இதுவும் சரிதான். இதுக்கு நீ என்னப்பா சொல்ற? நாட்டாம, பொருளுக்கு பொருள் சரியா போச்சு. புதுசா மாட்டு வண்டி வாங்கி தர அளவுக்கு எனக்கு காசு கிடையாது. அப்புறம் என்னமா தம்பி சொல்றது சரிதான். இதுக்கு மேல நாட்டாம நான் என்ன பண்ண முடியும்? நாட்டாம, நல்லா யோசிச்சு திருப்பி சொல்லுங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல, கிணறு. வேணா ஒண்ணு செய்யலாம். என்ன? அந்த ஆள் கிட்ட பணம் இல்லன்னா 3 நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்து நான் சொல்ற வேலையை செய்ய சொல்லுங்க. இதுவும் சரிதான். நீ கரெக்டா பேசுறியம்மா. என்ன மாதிரி செலவு இல்லாத பிரச்சனை. நாளைல இருந்து 3 நாள் தம்பி உன் வீட்டுல வேலை செஞ்சு கடனை கழிக்குது. இதான் தீர்ப்பு. நாட்டாம சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. நாட்டாம, நாளைக்கே இந்த ஆள வேலைக்கு வர சொல்லுங்க. ஆகட்டுமா? அப்புறம் செம்ப வழக்கம் போல வீட்டு வாசல் முன்னால வச்சிருமா. என்ன நாட்டாம நீங்க? என்ன ஒரு பொண்ணு வீட்டுல 3 நாள் வேலை செய்ய ஈஸியா திருப்பி சொல்லிட்டீங்க. நியாயம் எது அநியாயம் எதுன்னு தெரியாமையா தீர்ப்பு சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணு ஓவரா துள்ளுது. அந்த துள்ளலை கொஞ்சம் அடக்கணும். அதுக்கு நீதான் சரியான ஆளு. இப்படி காடு கரை கனவெல்லாம் சுத்தி தெரியறதுக்கு 3 நாள் அந்த பொண்ணோட வீட்டுல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அடங்கும். அடக்கணும், அடக்குவ. கரெக்டா சொன்னீங்க. இந்த மாடெல்லாம் உங்களோட மாடா ஊற விட மாடா? இல்ல, நிறைய கட்டி கிடைக்காது கேட்டேன். இது பாரு, இன்னைக்கு நீ இங்கதான் வேலை செய்ய போற. அது என்ன மாட்டு தொழுத்துல வேலை செய்யறதா அவளை மட்டமா பேசிட்டீங்க? சொல்றத கேட்டுக்குங்க. உலகமே வணங்குற ஏசுநாதர குழந்தையா இதே மாட்டு தொழுவத்தை அவதரிச்சிருக்காரு. அந்த மாட்டு தொழுவத்துல இந்த குழந்தை முத வேலை செய்ய நினைச்சு பெருமைப்படுறேன். போதையா, ரொம்ப பேசாத. இதெல்லாம் கிளீன் பண்ணிங்க போடு. இதெல்லாம் அள்ளி கிளீன் பண்ணி போட அவ்வளவுதானே. சரி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ எப்படி வேலை செய்யறங்கறத நான் பார்த்துட்டு தான் போவேன். சரி, பாருங்க. எதுக்கு அங்க தள்ளி நில்லுங்க. மாடு வர வரைக்கும் சாணி வர தெரிக்கும். தள்ளி நில்லுங்கம்மா. ஐயோ, என் டிரஸ் எல்லாம். அதுக்கு தான் சொன்னேன், அந்த பக்கம் போகணும். போங்க. மரியாதையா துவைச்சு கொடுத்துரு. துவைச்சு போடுறதா? இந்த பாரு, நாட்டாம பண்ண கட்ட பஞ்சாயத்து கட்டுப்பட்டு தான் இங்க வேலை செய்ய வந்திருக்கிற தவிர கட்டின புருஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்ல, தெரிஞ்சுக்க. துவைச்சுதான் ஆகணும். துவைச்சுதான் ஆகணுமா? ஏய் நாட்டாம, எனக்கு ரொம்ப நாளா கண்ணாடி வளையல் போட்டுக்கணும்னு ஆசைடி. எங்க கடைக்காரனே காணோம். பாப்பாங்களுக்கு எல்லாம் என்ன வேணும்? நீங்க தான் கடைக்காரரா? ஆமா. எனக்கு கண்ணாடி வளையல் வேணும். இந்த கலர் கொடுங்க. உங்களுக்காகவே தான் கடை வச்சிருக்கிறேன். இந்த கலர் எனக்கும் பிடிக்கும். ஓட்ட வச்சுட்டாலே. வண்டி மாட்டை அவுத்து போட்டு எம்பிட்டு எனக்கு காத்து கிடக்குறது. வயிற்ற பசிக்குது, வாங்குறத வாங்கிட்டு சீக்கிரம் வந்து தொலைங்க அம்மா. உங்ககிட்ட வேலை செய்யற 3 நாளா முடிவுறம் கொட்டி போக போல் இருக்கு.
அடி வாங்கிட்டு வந்தாலும் ஓட்டத்தை பாக்கணுமே. சந்தையில ஒரு உருண்டையான கல்ல எல்லாரும் தூக்கி தூக்கி பார்த்தாங்களே, யாராலையும் தூக்க முடியலையே, அது எதுக்கு? அது கிராமத்துல இளங்கச்சிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளு தலைக்கு மேல தூக்கிட்டா அந்த ஊர்ல அவனை பெரிய வீரன்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த கல்ல நீங்க தூக்குவீங்களா? அதுதான் ஆம்பளைங்க தூக்குற கல்லுன்னு சொன்னார்ல, இந்த ஆள் கிட்ட போய் கேக்குறேன். ஒரு வயசு பொண்ணு தனியா இருக்கும் போது ஒரு ஆம்பளை வந்து எதுக்கு கதவை சாத்துவான், எதுக்கு தாப்பா போடுவான்னு தெரியாத நீ கேக்குற என்ன பார்த்து ஆம்பளையான்னு. இன்னைக்கு நான் ஆம்பளையா இல்லையான்னு நிரூபிக்காம விட மாட்டோமோ. தெரியாம சொல்லிட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுடு, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் ஆம்பளைன்னு கேட்கலாமா? இல்ல கேட்கலாமா? சத்தியமா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன். இனிமே யார பார்த்தாவது ஆம்பளையான்னு கேட்ட கழுத்து பயந்துருச்சு. ஏய், இன்னைக்கு ஒரு அருமையான ஐடியாடி. நான் சொல்றது கேளுங்கடி. இன்னைக்கு என் ரூம்ல கரண்ட்ல கை வச்சு நான் ஷாக் அடிக்கிற மாதிரி கத்துவேன். அதனால என்ன காப்பாத்துறதுக்காக ஓடி வருவார். உடனே அவனை கட்டுப்பிடிச்சு எனக்கு எடுக்க வந்தான்னு பழி போட்டுருவேன். எப்படி ஐடியா? ஏடி இப்ப பார்த்தாலும் அந்த ஆள் கிட்டே வம்பிழுக்கிற? அது என்னமோ தெரியலடி, அந்த ஆள் முகத்தை பார்த்தாலே ஏதாவது வம்பிழுக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு அந்த ஆள் எதுலயாவது மாட்டி வைக்கலாம். எனக்கு தூக்கம் வராதுடி. அந்த ஆளை மாட்டி விடுறேன்னு சொல்லிட்டு நீ மாட்டிக்காத. ஏய், உன் வேலையை பாருடி. இப்ப எனக்கு என்ன பண்ண தெரியலையே. சாக்கடிக்குன்னு காப்பாத்த போய் அவங்க ஏதாவது கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை பெருசாயிரும். நாம உள்ள போகக்கூடாது. ஐயோ காப்பாத்துங்களே ப்ளீஸ். ஐயோ காப்பாத்துங்களே. நான் உள்ள வர மாட்டேமா. கரண்ட் கட் ஆகட்டும், அப்புறமா வரேன். என்ன சவுண்ட காணா? அந்தால உள்ள வரலையே. ஐயோ ப்ளீஸ் காப்பாத்துங்களே. ஐயோ ஷாக் அடிக்குதே. ஐயோ காப்பாத்துங்களே. ஐயோ ஐயோ வந்து காப்பாத்துங்களே. ஒண்ணு பதறாதீங்க, உங்க பேத்திய சாக்கடிச்சிட்டு சொல்லிட்டு பேசாம நிக்கிறியே, வாங்க போய் காப்பாத்துவோம். பாட்டி, மின்சாரங்கள் சாதாரணம் கிடையாது. காட்டாத்து வெள்ள மாதிரி தொட்டோம்னா அம்புட்டு பேத்தி ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிடும். இந்த பாருங்க, போறது ஒன்னோட போட்டு விட்டுருங்க. ஐயோ எப்படி என் பேச்சை காப்பாத்துறது? நீ உள்ள போனா உங்க அப்பா முருண்டு போயிருவேன். நீ போய் எலக்ட்ரிசிட்டி போல சொல்லி லைன் மெண்ட கண்ட கட் பண்ண சொல்லு. காலையில 6 மணி பத்தி போறேன். சும்மா இப்ப என்ன பண்றது? ஒண்ணு செய்யலாம். விறகு கட்டல அடிச்சோம்னா கரண்ட் ஒண்ணும் பண்ணாது. ஒரு பெரிய விறகு கட்டையை தூக்கி நச்சுன்னு அடிச்சோம்னா அவங்களும் தப்பிச்சுக்கோ, நாம தப்பிச்சுக்கலாம். ஆனா முடியாது பாட்டி, டைம் ஆயிடுச்சு, நேரம் முடிஞ்சிருக்கும். ஐயோ என்ன பத்தாத்தா ராசாத்தி உன்னை பொத்தி பொத்தி வளர்த்துறானே. இதுக்கு உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தா ராசாத்தி அத்தா உன்னை பொத்தி பொத்தி. அத்தா உனக்கு ஒண்ணும் ஆகலையே? சொன்னாரு பாட்டி. யோ, அங்க நான் கரண்ட்ல கை வச்சு ஷாக் அடிக்கிறேன்னு கத்துக்கிட்டு இருக்கேன். இங்க நீ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதா காலட்சேபமா பண்ற. நிறுத்துமா. கரண்ட் சாக்கடிச்சவங்க அப்படி சுன்ற நேரத்துல சுருண்டுருவாங்க. நீ எவ்வளவு நேரமா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சுத்தி சுத்தமா கத்திக்கிட்டு இருந்த. அப்பவே தெரியும் நாடகம் மாறேன்னு. பாட்டி, இந்த நாடகம் எல்லாம் என்னிடம் எடுபடாது என்று உங்கள் பேத்திட்டு நீங்களே கூறிவிடுங்கள். நான் வருகிறேன். வாடா போலாம். நீ அவங்க இங்கற இந்த பத்திரங்கள்லாம் எங்க வச்சிட்டு போயிருப்பானு தெரியல. என்னைய பேசிட்டு இருக்க? இது எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, நம் நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். யோ, வாவ், பெரிய டிஎம்எஸ் நினைப்பா பாடிக்கே வேலை செய்யற. நான் டிஎம்எஸ் மாதிரி பாடுவேன், சீர்காழி மாதிரி பாடுவேன், இளையராஜா மாதிரி பாடுவேன், ஏன் கேபி சுந்தரமால் மாதிரி பாடுவேன். உனக்கு என்னம்மா வேலை நடக்குதா? அதை பாரு. இங்க பாரு, இந்த வீட்டுல வேலை செய்யணும்னா பாடிக்கலாம் வேலை செய்யக்கூடாது, பாடாம தான் வேலை செய்யணும். அவ்வளவுதானே. இப்ப பாரு, எத்தனை காலம்தான் ஏமாற்று. நீ பாடுறதே பெட்டர். அட ஏமா சும்மா நோய் நின்னுட்டு போமா. அன்னைக்கு இப்படித்தான் சாணி படிச்சும் துவைக்க சொன்னீங்க, இன்னைக்கு தூசி படிச்சும் கூப்பாட சொல்லுவீங்க. பேசிக்கிட்டு வேலைக்காவது போமா.
இல்ல ஆ. நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்கியா? ஆ. கட்டடம் கட்டதான் லாய்க்குன்னு நினைச்சேன். ஆ. பரவாயில்ல, ஒட்டடை அடிக்கவும் லாய்க்கு தான். இதையே நீ தொழில வச்சுக்க. எது? இப்படியா இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ் படிச்சாலும் இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை இங்கிலீஷ். இங்க என்னடா தேடிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, பொட்டிலாம் திறந்து இருந்துச்சு, மூடிக்கிட்டு இருந்தோம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். நீங்க வேலை செய்ய இங்க வரல, வேற ஒரு வேலையாத்தான் வந்திருக்கீங்க. ஆஹா, நீ வேற அர்த்தத்துல பேசுற, அப்படி எதுவும் கிடையாது. உண்மையை சொல்லிடுறேன். உங்க முதலாளி இந்த ஊர் மக்களை ஏமாத்தி அநியாய வட்டிக்கு விட்டு அம்புட்டு பேட்டை எம்டி பத்திரத்தை கைதான் இருக்காரு. அதை எடுத்து கொடுக்கலைன்னா இந்த ஊர் ஏழைகளுக்கு ஆபத்து மட்டும் இல்ல, ஊரையே அவர் பேர்ல மாத்திக்கிடுவாரு. அந்த பத்திரத்தை எடுத்து எப்படியா ஏழைகளுக்கு கொடுத்துடணும். ஐயோ, இந்த பத்திரம் பேப்பர்லாம் இந்த பெட்டகத்துக்குள்ளதானே இருக்கு. அதோட சாவி எங்க இருக்குன்னு பட்டைக்கு தானே தெரியும். ஐயோ, இன்னைக்கு எப்படியாவது பத்திரத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுத்தா தான் எனக்கு நிம்மதி. அதுக்கு நீ தான் உதவி செய்யணும். அப்ப நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க போய் மொட்டை மாடியில இருங்க. நான் எப்படியாவது பட்டக்கிட்ட சாவியை வாங்கிட்டு பத்திரத்தோட மாடிக்கு வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். தனக்கை மறைந்தாலும் மறைப்பேன், கண்ட உன்னை மறைக்கவே மாட்டேன். முருகா வந்திருக்கிற முத்து, நான் முருகனை நினைப்பது உபதிக்காக, இங்கு வேலைக்கு இருப்பது உனக்காக. ஆமா, இந்த பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஏன் செயல்ல என்ன செய்யணும்னு சொல்லு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன என் மேல பொத்து நூடுகணும்னா நான் செத்து போயிருவேன்ல. அது இல்லையா, இந்த பெட்டக சாவிய ஒரு நாளாவது என் இடுப்புல சொரிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சரிக்க, ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நான் தான் சரி விடுவேன். சரி. அண்ணா, இந்தாங்க. அங்க இருந்தது பூரா கொண்டுட்டேன். ரொம்ப நன்றிமா. ஏதோ 4 பேருக்கு உதவி செய்யறவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சிருக்கேன். ஆனா இந்த விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா. இந்த பாரு, செஞ்ச உதவியை சொல்லி காட்டவும் கூடாது, காட்டி கொடுக்கவும் கூடாது. உன் மேல எந்த தப்பும் வராம நான் பாத்துக்கிறேன். போதுமா? நான் வரேன். இந்தாங்க, இது உங்க பத்திரம். இந்தாங்கம்மா, இது உங்க பத்திரம். சின்னத்தரா, இந்தாங்க உங்க பத்திரம். ராசா, ரொம்ப நன்றிப்பா. தாசா, எங்களுக்கு எல்லாம் எழுத படிக்க தெரியாதனால அவர் சொன்ன இடத்துல எல்லாம் நாங்க தெரியாம கையெழுத்த போட்டுட்டோம். நல்லவேளை நீ வந்து பத்திரத்தை எடுத்து கொடுத்து, இல்லைன்னா எங்க கதி என்ன ஆயிருக்கும்? கடன் வாங்கணுங்கிற அவசரத்துல நீட்டின இடத்துல கழுத்து போட்டுறதா? இதுவரைக்கும் நீங்க எல்லாரும் அந்த ஆளுகிட்ட ஏமாந்தது போதும். இனிமேலாவது ஏமாறாம பாத்துக்குங்க. அதுதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. இந்த பத்திரத்தை பத்தி உங்ககிட்ட யாராவது கேட்டா எதுவா இருந்தாலும் என்ன சொல்லுங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. வர்றத நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வரேங்க எல்லாருக்கும்.